இந்த பெருமழை பெருவெள்ளம், அதாவது ஒரு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த பெஞ்சல் புயலால் கடுமையான மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு மழை வெள்ள நீர் சூழ்ந்து ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேயே போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்த சாத்தனூர் அணையில் ஒரு முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறந்து விடப்பட்டதுதான் இந்த அதிகமான வெள்ளம் சூழ்ந்ததற்கான காரணம் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதற்கு 2 பதில்கள் வந்திருக்கின்றன. ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் 1,68,000 தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக 68,000 கனஅடி தண்ணீர் திறப்பதற்கு 5 முறை நாங்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல இப்போது சற்று முன்பு அண்ணா அறிவாலயத்தில் இந்த அமைச்சர் சேகர்பாபு பேசுகையிலும் அந்த முறையான முன்னறிவிப்பு வெளியிட்ட பின்னர் தான் இந்த சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது என்ற கருத்தை அவர் கூறியிருக்கிறார், பதில் கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் அதற்கு பிறகு இப்பொழுது 2 குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. அதாவது 1ஆம் தேதி நள்ளிரவு ஒரு 1:45 மணிக்கு அந்த முன்னறிவிப்பு மக்களை சென்றடைவதற்கு முன்பாகவே இந்த 1,68,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது தான் கடலூர் மாவட்டத்தையும் மற்றும் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலையும் அந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் அந்த கிராமங்களுக்குள் புகுந்து சூழ்ந்ததற்கு காரணம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது 2வதாக, அதாவது திமுக தரப்பில் 2 பதில்கள் கூறப்பட்ட பின்னரும் மீண்டும் அதே குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது உண்மை என்ன சார்? அதில் இந்த சாத்தனூர் அணை திறப்பு விவகாரத்தில் அதாவது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் முன்னறிவிப்பு கொடுக்கலன்னாங்க. அப்புறம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் தெளிவாக அறிக்கை கொடுத்தார். அதன் பிறகு நீங்கள் சொன்னதை போல அண்ணன் சேகர்பாபு அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து சொன்னார். இது எல்லாம் தகவல்களோடு தரவுகளோடு இன்னும் தெளிவாக சொன்னால் இந்த மாதிரி திறக்கப்பட போகிறது என்பது பத்திரிகைகளுக்கும் செய்தி குறிப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது, சொல்லி இருக்கிறது. அதன் பிறகுதான் தண்ணீர் திறக்கப்பட்டது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன அந்த முதல்ல பொய் சொன்ன பொய்யிலிருந்து இப்ப அடுத்த சின்ன பொய்க்கு வர்றாங்க. என்ன பொய்னா, இந்த மாதிரி நீங்க கொடுத்த தகவல் மக்களுக்கு போய் சேரல அப்படின்னு. பல தாய்மார்கள், நான் சத்யன் டிவிக்கு கூட அந்த வீடியோ அனுப்பி விடுறேன், பல தாய்மார்கள் பெரியவர்கள் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இல்லைங்க, எங்களுக்கு மத்தியானமே அறிக்கை கொடுத்துட்டாங்க, நாங்க காலையில சில பேர் கொஞ்சம் பள்ளமா இருந்தவங்க மாலையில கிளம்பி போயிட்டாங்க, நாங்க காலையில கிளம்பி போலான்னு இருந்தப்ப காலையில கிளம்பி போறோம். அதாவது மக்களுக்கு தகவல் போய் சேர்ந்து விட்டது. அதாவது தண்ணீர் திறக்கப்பட போகிறது அப்படிங்கிற தகவல் போய் சேர்ந்து விட்டது. இதுல கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் இருந்தவர்கள் அல்லது ஏற்கனவே வெள்ளத்தின் அனுபவத்தால் சில பேர் கிளம்பி போய்விட்டார்கள். சில பேர் காலையில போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க காலையில போயிருக்கிறாங்க. இதுல எந்த இடத்துலயாவது பொதுமக்கள்கிட்ட இருந்து ஏதேனும் அறிவிப்பு வந்திருக்கான்னு பாருங்க, இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாதுங்க, தெரியாம திறந்து விட்டாங்க அப்படின்னு. கிடையாது. முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதாவது அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அருவருக்கத்தக்க பொய்களை பேசிக்கொண்டு மக்களை பயன்காட்டி கொண்டு இந்த அரசாங்கத்தின் மீது ஏதோ ஒன்றை பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிற இந்த தரம் தாழ்ந்த அரசியல் முதல்ல தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறியப்படும். நாட்டு மக்களுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம். நல்லது செய்யும் பொழுது, ஒரு ஆபத்து வருகிற போது அல்லது ஒரு பேராபத்து நிகழ்கிற போது அரசோடு நின்று அந்த மக்களை காத்து அந்த மக்களுக்கு வேண்டியதை செய்துவிட்டு அதன் பிறகு இந்த மாதிரியான உங்களுடைய மழை நிவாரண பணிகளில் அல்லது புயல் நிவாரண பணிகளில் இந்தந்த மாதிரியான குறைபாடு இருக்கிறது, அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. அப்படித்தான் நாங்க நடந்துகிட்டோம். இப்ப ஏறத்தாழ 2011 இருந்து 9 புயல் வந்துச்சு. தானே புயல் வந்துச்சு, நீலம் வந்துச்சு, வர்தா வந்துச்சு, கடைசியா நிவர் வரைக்கும் ஒவ்வொரு புயல் வருகிற போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்றைய கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவர் 2011 இருந்து அவர் போய் மக்களை சந்திச்சு திமுக சார்பா செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் அந்த அறிக்கை வரும். தலைவர் கலைஞர் அந்த மாதிரிதான் அறிக்கை கொடுப்பாரு. ஆனா இது என்னடான்னா, உடனடியா போய் எங்கேயோ ஒரு வெள்ளம் பெஞ்சிருக்கிறது 50 சென்டிமீட்டர் மழை, அந்த இடத்துல என்ன விழுந்த உடனே காணாம போறதுக்கு வாயில வாங்கி கொப்பளிக்கிற விஷயமா அது இல்ல. அது அப்ப இந்த மாதிரியான ஒரு
அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்படுகிற போது மக்கள் மீது அக்கறை உள்ள தலைவர்கள் அரசோடு நின்று மக்களை காப்பாத்துவாங்க. மக்களுக்கு பீதி இல்லாம பாத்துப்பாங்க. மனசளவில் அவர்களுக்கு பீதி வராம, இல்ல அரசு செய்தோ இல்லையோ நாங்க செய்யறோம், உங்களை காப்பாத்துவோம், நாங்க செய்யறத மக்கள் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் கூறுகிற அருமையான தலைவர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டுல இப்ப சமீபமா சில என்ன சொல்றது, அந்த வார்த்தைகளை ஒரு அவசரத்துல பொறுத்தவங்க மாதிரி பட்டுன்னு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தா கோபம் தான் வருது. மக்கள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு கேக்குறேன் நானு.